அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலானை எதிர்நோக்கியவர்களாக நாம் அனைவரும் ஷஅபானுடைய மாதத்துல இருக்கும். இந்த ஷஅபானுடைய மாதமும் மிக சிறந்த மாதமாக நம்ம இடத்துல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஏனைய மாதங்களை நீங்கள் நோன்பு நோட்பதை விட இந்த ஷஅபானுடைய மாதத்தில் அதிகமாக நீங்க நோன்பு நோக்குறீங்களே, அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் அளிக்கிறாங்க, ஆமா, ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையே உள்ள இந்த மாதம் ஷஅபானுடைய மாதத்தில் மக்கள் எல்லோரும் பொடுப்போக்காக இருக்காங்க. அந்த மாதத்தில் தான் மனிதர்களுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய புறத்தில் உயர்த்தப்படுது. அதனால் நான் நோன்பு நோற்றவனாக என்னுடைய அமல் அல்லாஹ்வுடைய புறத்தில் உயர்த்தப்படுவதை தூதராகிய நான் விரும்புகிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நிறைய அமல் செய்தவர்களாக நம்மளுடைய அமல் உயர்த்தப்படணும்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் முயற்சிக்கும் போது சுப்ஹானல்லாஹ், நாம் எல்லோரும் எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் அமல் செய்யணும் என்பதை நினைச்சு பார்க்கணும். எல்லாருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த மாசம் ரமலான், அந்த மாசத்துல நாம நிறைய அமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர ஷஅபான்ல இருக்கக்கூடிய சிறப்பை யாரும் உணர்றது கிடையாது. இந்த நேரத்தில் நிறைய அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். குர்ஆன் ஓதிக்கொண்டு, திக்ர் செய்து கொண்டு, அல்லாஹ்வுடைய புறத்தில் நம்ம நிறைய தர்மங்கள் செய்து கொண்டு, இப்படி நம்மளுடைய நேரங்களையும் காலங்களையும் ஒதுக்கி நிறைய அமல் செய்யக்கூடியவர்களாக இந்த மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் அமைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்திக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.